சென்னை தரமணியின் பாரதி நகரில் உள்ள விடுதிக்குள் நுழைந்த மர்ம நபர் 2 லேப்டாப்கள், 1 செல்போன் மற்றும் 5000 ரூபாய் பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் குறித்த விவரம் கிடைக்கப்பட்டிருக்கா? அது தொடர்பான விவரம். வணக்கம். பிஜி ஹாஸ்டலில் மர்ம நபர் லேப்டாப் மற்றும் செல்போன்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வைரலாகி இருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் தகவல் தெரிவித்திருக்கிறார். சென்னை தரமணியில் உள்ள பாரதி நகர் பகுதியில் தனியார் பிஜி ஹாஸ்டல் என்று இயங்கி வருகிறது. இந்த விடுதியில் ஐடி ஊழியர் ஒருவர் செபாஸ் ஆலம் என்கிற நபர் கடந்த ஒரு வருடமாக தங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் சனிக்கிழமை அவருடைய அறையில் இருந்து மர்ம நபர் ஒருவர் 2 லேப்டாப், செல்போன் மற்றும் அவருடைய மணிப்பர்ஸில் இருந்த 5000 ரூபாய் பணம் எடுத்து சென்றிருக்கிறார். அவர் 2 மாடி அந்த விடுதியில் நுழைந்து அவர் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த சனிக்கிழமையே தரமணி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை தான் அவருக்கு சிஎஸ்ஆரும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய லேப்டாப் மற்றும் செல்போன் தொடர்பாக மீண்டும் நேற்று காவல் நிலையம் சென்று கேட்ட பொழுது காவல்துறையினர் 2 நாட்கள் கழித்து வருமாறும் தங்களுக்கு வேலை இருப்பதாகவும் அலட்சியமாக பதில் அளித்ததாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த புகார்தாரர் இது தொடர்பாக தகவல் தெரிவித்திருக்கிறார். போலீசார் மெத்தனமாக செயல்படுவதும் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகாரித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க இருப்பதாகவும் அந்த செபாஸ் ஆலம் என்கிறவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி.